வணக்கம். இன்றைய செவியில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் கவிஞர், நினைவுச்சாரல் நூல் ஆசிரியர் திருமதி மார்க்கண்டு சுகந்தி அவர்கள். வணக்கம் சுகந்தி மார்க்கண்டு அவர்களே. வணக்கம். வணக்கம். சுகந்தி மார்க்கண்டு பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். இவர் இலங்கை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பட்டதாரி, கனடாவில் நீண்ட காலம் தமிழ் கல்வியை கற்பித்து வரும் ஆசிரியர். அதோடு பழந்தமிழ் இலக்கியங்களில் பழக்கப்பட்டு மரபு கவிதையில் பயிற்சி பெற்று மரபு கவிதை நூல் ஒன்றை வெளியிட இருக்கின்றார். அவரை இந்த செவிக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். வணக்கம் சுகந்தி மார்க்கண்டு அவர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய நினைவுச்சாரல் என்கின்ற புத்தக வெளியீடு பற்றி பேசுவதற்காக அழைத்திருக்கின்றேன். நினைவுச்சாரல் புத்தக வெளியீடு மார்ச் மாதம் 14ஆம் நாள் ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் வெளியிட இருப்பதை அறிகின்றோம். இந்த நூல் பற்றிய செய்திகள் முதலில் வெளியீடு பற்றி கூறுங்கள். நான் கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர். கனடா தமிழ் கல்லூரி இவ்வாண்டு தமிழ் நூல் என்று வெளியீட்டு பிரிவு ஒன்றை தொடக்கி இருக்கிறார்கள். அதன் மூலம் பல ஆளுமை மிக்க நூல்களை வெளியிடுவதாகவும் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த வகையில் என்னுடன் தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டார்கள். அப்போது என்னிடம் வெளியிடுவதற்கு தயாராக ஒரு புத்தகம் நினைவுச்சாரல்கள் இருந்தபடியால் அவர்கள் தொடர்ந்து அதை செய்ய முன் வந்தார்கள். ஆமாம், கனடா தமிழ் கல்லூரியினால் வெளியிடப்பட இருக்கின்ற இந்த நினைவுச்சாரல் நூல் வகைப்பட்ட கவிதைகளை கொண்டுள்ளதாக இருக்கின்றது. இது முழுக்க முழுக்க யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் அமைந்த மரபு கவிதைகள். இது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது வெண்பாச்சரம், இரண்டாவது தாய் மண் நினைவுகள், மூன்றாவது வாழ்நிலத்து நினைவுகள். நினைவுகளை சுமந்த ஒரு நூலாக இந்த நூல் வெளிவருகின்றது. நினைவுகளை சுமந்து வருகின்றது என்கின்ற ஒரு பெரிய எண்ணத்தோடு நீங்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே மரபு கவிதை என்பது எல்லோருமே எடுப்பிலே மிகவும் கடினமானது, படிப்பதற்கு கடினமானது, படித்து எழுதுவது என்பது மிக கடினமானது. இந்த 3 முக்கியமான விடயங்களை கடந்து நீங்கள் இந்த மரபு கவிதையில் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். இந்த மரபு கவிதை பயிற்சியை காரணமாக இருந்தவர்கள் யார்? எனக்கு இலங்கை என்னுடைய தாய் நாட்டில் இருக்கும் போதே எனக்கு கவிதை எழுதுவதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. நான் வாழ்ந்த ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு பூமி. அந்த சூழ்நிலையும் எனக்கு கவிதை எழுதுவதற்குரிய ஆர்வத்தை தூண்டியது. அப்பப்போ நான் புது கவிதைகள் எழுதியிருக்கிறேன். ஆனால் எனக்கு அதில் பெரிதாக திருப்தி இல்லை. ஒரு கவிதை என்றால் ஒரு கட்டுக்கோப்போட இருக்க வேண்டும் என்ற இதில் தீவிரமான எண்ணம் கொண்டிருந்தேன். அதனால் கனடா வந்ததன் பின் ஒரு முறை எங்கள் குடும்ப நண்பர் வீட்டுக்கு வந்தபோது தான் வெண்பா வகுப்பிற்கு போகிறேன் என்று சொன்னார். அப்போ எனக்கு நானும் அதை படிக்க விரும்புகிறேன் என்று அவர் போய்விட்டார். 2ஆம் தரமும் வந்து அதையே சொன்னார், வெண்பா வகுப்பிற்கு போக. நான் கேட்டேன், யாரிடம் படிக்கிறீர்கள் என்று. அப்போதுதான் அவர் சொன்னார், இங்கே தமிழ் கவிஞர் கழகம் ஒன்று இருக்கிறது, அதில் வெண்பா வகுப்புகள் இலவசமாகத்தான் கற்பிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அது அது நடத்துபவர், அதன் தலைவர், ஆசானாக இருப்பவர் திரு சண்முகராஜா சின்னத்தம்பி என்பதையும் கூறிவிட்டு சென்று விட்டார். பின்பு நான் அவரிடம் தொடர்பு கொண்ட போது சண்முகராஜா சின்னத்தம்பி ஆசான் அவர்கள் கொரோனா காலம் என்றபடியால் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் என்றும் எல்லா ஒழுங்கலும் செய்த இணையத்தில் தொடர்பு கொள்வோம் என்று சொல்லி பின்பு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்களுக்கு ஒரு வகுப்பை தொடங்கினார். நாங்கள் தமிழ் ஆசிரியர்கள், எங்களுக்கு சனிக்கிழமையில தமிழ் வகுப்புகள் இருக்கிறபடியால் ஞாயிற்றுக்கிழமையில அந்த வகுப்பு தொடங்கி நடந்தது. அவர் சொன்னார், ஆசிரியர்களுக்கு இதனை கற்பிப்பதன் மூலம் அடுத்த தலைமுறையும் பயன்பெறும் என்று சொல்லி வகுப்பை தொடங்கி வகுப்பு நன்றாக போனது. இப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கிறீங்களா கனடா தமிழ் கவிஞர் கழகத்தோடு, அல்லது இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் கொரோனா காலத்தில் தொடங்கினது. நான் படித்து ஒரு 2 வருடத்தின் பின் மரபு பாவலர் என்ற பட்டம் பெற்றுக்கொண்டேன். ஆமாம்,
கவிஞர் கழகத்தினால் மரபு கவிதைகள் பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் முழுமையாக மரபு கவிதைகளை எழுதுகின்ற ஆற்றல் கிடைத்த பின்பு அவர்களுக்கு பாவலர் பட்டம் வழங்கப்படுவது வழமை. அந்த வகையில் நீங்கள் இப்பொழுது பாவலர் சுகந்தி மார்க்கண்டு, சரியா? ஆமா, பாவலர் சுகந்தி மார்க்கண்டுவை இந்த தளத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மரபு கவிதை நீங்கள் கூறியிருந்தீர்கள், புது கவிதை என்கின்ற இந்த தளத்துக்கு வந்தது என்பது ஒரு புது கவிதையில் இருந்து தான் மரபு கவிதை புது கவிதையில் திருப்தி அடையவில்லை என்று. ஆனால் புது கவிதை என்பது கூட உயிர்ப்புடைய கவிதை, உணர்வுள்ள கவிதை, சட்டென்று தோன்றும் வார்த்தை சொட்டுகளை அள்ளித் தருகின்ற கவிதைகளாக இருப்பன. அது ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுடைய தமிழர்களிடையே தொல்காப்பியம், சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், அனைத்து இலக்கியங்களுமே மரபு கவிதைகளாலே அழகு பெற்றது. அதை படிப்பதற்கு பல அறிஞர்கள் முயன்று படித்து அதை மக்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். இன்றுதான் தொல்காப்பியத்தின் முக்கியத்துவம், இலக்கணமே மரபு கவிதைகளின் சாரலாக அது அமைந்திருப்பதை நாங்கள் அறிகின்றோம், பார்க்கின்றோம், படிக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது மரபு கவிதைகளுக்கு புது கவிதையை விட்டு மரபு கவிதைக்குள் நீங்கள் நுழைந்தது மிக்க மகிழ்ச்சி. அதை கூறுவார்கள், எங்களிடம் இருந்த அந்த கால மரபு கவிதைகளுக்கு அப்பால் பாரதியாருடைய வருகையின் பின்பு புது கவிதையின் தோற்றம், புது கவிதையினுடைய சாரம் எல்லாமே எங்களோடு பயிற்சியாக வந்தது. ஆனாலும் மரபு கவிதையை கற்றவர்களைத்தான் கற்றோர்கள் என்று எல்லோருமே ஆக்கிரமிப்பார்கள், அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். மரபு கவிதை தெரிந்தவர் என்றால் ஒரு நல்ல ஒரு அறிஞராக பார்க்கப்படுவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மரபு கவிதை பற்றி எங்களோடு நீங்கள் பேச வேண்டும். மரபு கவிதை எங்களுக்கு தெரியும், வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்ற பாவகைகள் இருக்கின்றன. அந்த பாவகைகள் உங்களோடு ஒன்றி இருக்கும் என்று நம்புகிறேன். அதோடு இந்த இலக்கியங்களில் மரபு கவிதையின் தெரிந்தவர்கள் புது கவிதை எழுதுகின்ற பொழுது கூட அந்த மரபு கவிதையின் தாக்கம், அந்த சந்தம், ஒலிகள் எங்களை மிக ஆச்சரியப்படுத்துவது வழக்கம். நான் அவ்வப்பொழுது உங்களுடைய கவிதைகளை படித்திருக்கிறேன். அவற்றை அவ்வப்பொழுது இந்த செய்தியினூடாக எடுத்து வருவேன். நீங்கள் இந்த மரபு கவிதையில் இந்த வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா இந்த பா வகைகளில் நீங்கள் எந்த பாவை எடுத்துக்கொள்வீர்கள் உங்களுக்கானது என்று? இதில் நான் இருவிகற்ப நேரிசை வெண்பா இதில் கூடுதல் பயிற்சி பெற்றேன். எங்கள் ஆசான் சொல்வார், இருவிகற்ப நேரிசை வெண்பா எழுத தெரிந்தால் எல்லா மரபு கவிதைகளும் எழுத முடியும் என்று சொல்லி நாங்கள் அதுல கூட பயிற்சி பெற்றோம். மற்றது விருத்தப்பாக்களும் எனக்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றன. அதை தவிர நிலமண்டில, ஆசிரியப்பா, வெண்கலிப்பா அதுகளிலும் நான் ஓகேப்பா. இப்பொழுது நீங்கள் இந்த வெண்பாவில் நிறைய ஆர்வம் இருக்கின்றது கூறுங்கள். வெண்பாவில் உள்ள ஆர்வம் என்று சொன்னால், வெண்பாவை கற்றாலே எல்லா பாவையுமே எழுதிவிட முடியும் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அது வெண்பாவை அதை பொன்பா என்று கூறுவார்கள் தமிழ் இலக்கியத்திலே. அவ்வாறான வெண்பாக்களை நீங்கள் பல விடயங்களை இந்த நூலிலே உங்களுடைய நூலிலே எடுத்து வந்திருப்பதாக கூறி இருக்கிறீர்கள். அந்த கவிதைகள், ஒரு சில கவிதைகளில் நீங்கள் எவ்வாறான விடயங்களை தொட்டு சென்றிருக்கிறீர்கள் என்று கூறுங்கள். அதில் பல விடயங்களும் தொட்டு செல்லப்படுகின்றன. தாய் நிலத்தில், வாழ்நிலங்களில், தாய் மண்ணில் நாங்கள் பட்ட அவலங்கள், மற்றது அது கூடுதலாக நான் எழுதியிருக்கிறேன். மற்றது இந்த காலத்துல பிள்ளைகள் போதையில் மூழ்கி இருக்கிற அந்த துயரத்தை எழுதியிருக்கிறேன். மற்றது உறவுகள் என்று கூறிக்கொண்டு பசை இருக்கிற போது ஒட்டி இருக்கிற உறவுகள், ஒரு துன்பம் வரைக்குள்ள எட்டி போற அந்த விஷயங்கள், இப்படி பலவிதமானதும் எழுதியிருக்கிறேன். ஆமா, இந்த மரபு கவிதை எழுதுகின்ற பொழுதும் புது கவிதை எழுதுகின்ற பொழுதும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன. மரபு கவிதை எழுதுவதற்கு நீங்கள் எவ்வாறு டக்கென்று எழுத முடியும் என்று நம்புகிறீர்களா, அல்லது புது கவிதையை உடனடியாக எழுதலாம் என்று நம்புகிறீர்களா? புது கவிதைக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லை தானே. சொற்களின் சோடனையில் உருவாகின்ற கவிதை என்றுதான் நான் நினைக்கிறேன். அது ஆக்களை உடனே கவரக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி மரபு கவிதையையும் நாங்கள் ஆக்களை கவர்ற மாதிரி எழுத முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், கூறுவார்கள் கவிதை என்கின்ற பொழுதே பொதுவாக செஞ்சொல் அமைவது கவிதை, ஓசை சிறப்புக்குரியது கவிதை, எஞ்சலில் இன்பத்தை ஈர்த்தது, செய்யுள் இலக்கணம் கொண்டது கவிதை. உங்களுடைய மரபு கவிதை அப்படித்தான் இருக்க வேண்டும். வெற்றி சொல் அடுக்குகளின்றி அரிய விருந்தினை அளிப்பது கவிதை, கற்பார்தம் நெஞ்சினில் வற்றா ஊற்றாய்
கலைக்கிடமாவதும் கவிதை என்று ஆனாக்கினா பரந்தாமனார் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கவிதைகளை பற்றி அதே நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த வெண்பா கலிப்பா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவரை கூறுவார்கள். அப்படி நீங்கள் பார்க்கின்ற பொழுது வெண்பா தான் உங்களுக்கு கைவரப்பெற்ற கவிதை என்று சொல்லி இருக்கிறீர்கள், அப்படியா? வெண்பாவில் நிறைய பயிற்சி எடுத்திருக்கிறேன். எனக்கு விருத்தப்பாக்களும் மிகவும் உங்களுடைய பிடித்தமானது. வெண்பாச்சரம் என்கின்ற அந்த பகுதிக்குள் சில கவிதைகளை நான் பார்த்திருக்கிறேன். மிக அருமையான கவிதை. அதிலே தமிழ்த்தாய் வாழ்த்து அதை பேசுகின்ற விளம் அருமையாக கவிதைகள் அமைந்திருக்கின்றன. சிந்தை நிறைகின்ற சீரழமை கொண்டவளே, எந்த நுள்ளத்தின் எழிலரசி, வந்தனை செய்திட வார்த்தைகள் சேர்க்கிறேன், நீ இங்கு மெய்யாகி என்னாவின் நில் என்றது ஒரு வெண்பாச்சரம் தான் உங்களுடைய வெண்பாச்சரம். அருமையான சரமாக இருக்கிறது. அடுத்து அதே பாடலிலே, அன்னை தமிழ்த்தாயே உன்னை வணங்குகிறேன், முன்னை மொழிக்கு மூத்தவளே என்றென்றும் என்னாவில் வாழ இனிய வரம் அருள் என்னையும் ஓர் கவியா ஏத்து என்று நீங்கள் தமிழ்த்தாயை வாங்கி கவிதை எழுத தொடங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய கவிதைகளில், மரபு கவிதைகளில் பல விடயங்களை தொட்டு சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் தொட்டு சென்ற விடயங்களுக்குள் இந்த மண் பற்றிய தேடல், தாயகம் பற்றிய தேடல், தாயகம் பற்றிய அவா உசாவல், அந்த நினைவுகளில் நனைந்திருக்கிறீர்கள். அந்த நினைவுகள் உங்களை இன்று வரை வாட்டி கொண்டிருக்கிறது என்ற செய்திதான் அந்த கவிதையினூடாக நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். அதை பற்றி எங்களோடு கூறுங்கள். மண் பற்றி எழுதுவதனால் இந்த கவி வரிகள், மரபு கவி வரிகள் உன்னதத்தை அடைகின்றதா, அல்லது மண் பற்றி எழுது? ஏனென்றால் கம்பராமாயணத்திலே கூட பல கவிதைகள் நிலத்தை, மண்ணை வர்ணிக்கின்ற கவிதைகள் இருக்கிறது. புறநானூறும் சரி, அகநானூறும் சரி, எல்லா இலக்கியங்களிலும் அந்த வாழ்ந்த மண், அந்த நிலத்தை தொடர்பு படுத்தித்தான் தங்களுடைய இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி கூறுவார்கள். நாராய் நாராய் செங்கால் நாராய், அதுவும் அப்படித்தான். அதே போன்று காதல் கவிதைகளும் கூட அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய கவிதையில் உங்கள் மண்ணை எப்படி நீங்கள் பார்த்தீர்கள்? நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நாங்கள் வாழ்ந்த மண்ணின் மனம் இன்னும் எங்களுடன் தான் இருக்கிறது, எங்கள் நாவியில் வந்து போய்கொண்டிருக்கிறதுன்றது எங்கள் தலைமுறைக்கு தெரியும். அதனால்தான் அடிக்கடி தாய் மண்ணிற்கு போய் வருகிறார்கள். நான் கூடுதலாக தாய்மண்ணின் இயற்கை வளத்தை மிகவும் கூடுதலாக நான் மகிழ்ந்த கிராமியம் என்ற பகுதியில் காட்டியிருக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னென்றால், போரால் பாதிக்கப்பட்டதனால் அந்த இயற்கை எவ்வளவு அழிந்து இப்போது அந்த போர் தின்ற பூமி என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறது அந்த கிராமியம். அந்த கிராமியம் என்ற சொல்லே நலிந்து போய்விட்டது என்று சொல்ல வேண்டும். நான் மகிழ்ந்த கிராமியம் என்ற தலைப்பில் அந்த எழுதிய, அதே போன்று மண் வாசனை என்ற கவிதையிலும் எண்சீர் விருத்தம் எழுதியிருக்கிறீர்கள். எண்சீர் விருத்த பாவாகத்தான் இந்த நான் மகிழ்ந்த கிராமியமும் எழுதியிருக்கிறீர்கள். அதிலும் ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பூங்குருவி புளியமர கிளைகளிலே கூடும், பொன்னொச்சி மரங்களையே புழுநிகளும் தேடும், மாங்குயிலின் குரலினிலே காதலங்கே தேங்கும், மணிப்புறாவோ தனிமையிலே துணையெண்ணி ஏங்கும், தூங்கிசையில் ஆலாக்கள் மீண்டேடி அலையும், தொடுவானில் நீர்க்காகம் காட்டாக போகும், கூட்டாக போகும், ஆங்காங்கே வெளிகளிலே ஆட்காட்டி திரியும், அழகாக காலியத்தி விந்தைகளும் புரியும் என்று எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுடைய பழந்தமிழ் இலக்கியங்களிலே ஊறி திளைத்திருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது. அருமையாக எழுதியிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், பராளாய் விநாயகர் பள்ளு என்றொரு தமிழ் இலக்கியம் இருக்கிறது. அந்த இலக்கியத்திலே ஒரு பாடல் இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பாடலினும் கூட ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதை குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழும் மின்னுதே, நேற்று மின்னும் கொம்ப கட்டி காற்றடிக்குதே கேணி, நீர்படு சோர் இதுவழி கூப்பிடுகின்ற பாட்டு. இது முக்கூடற் பள்ளியிலே வருகிறது. முக்கூடற் பள்ளியிலே வருகின்ற அதே பாடலுக்கு அதே பாடலை எடுத்து வைத்துக்கொண்டு இங்கே எங்களுடைய சின்னத்தம்பி புலவரும் கூட இதே பாணியிலே கவிதைகளை தந்திருக்கிறார். அவ்வாறான கவிதைகள் மக்களை கவர்வது என்பதில் மண்ணை நினைக்கின்ற ஒரு எண்ணமாக இருக்கிறது. மிக அருமையாக இருக்கிறது உங்களுடைய கவிதைகள். இதைவிட சுவாரஸ்யமான பல கவிதைகளை நான் பார்க்கிறேன். பல்கலைக்கழக படிப்பையும் சற்று சொல்லுங்கள். உங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற நினைவை கூட இங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள். அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு 4 விருத்தப்பாக்கள் அதில் எழுதியிருக்கிறேன்.
புத்தகத்துல பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அந்த ஆமாம் அந்த உறவுகளே, நினைவுகளை இது பகிர்ந்து கொள்ள நினைவு முடியாது. பதிவு என்று அவ்வளவு இனிமையானவையா? ஆமாம், நினைவின் பதிவு என்கின்றதை உடனேயே நாங்கள் பலதையும் பார்க்கின்றோம். ஆகவே உறவுகள் உங்களுடைய சின்ன சின்ன விடயங்களைத்தான் இந்த தளத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். இவ்வாறான அருமையான கவிதைகளோடு மட்டுமல்லாமல் நினைவுகளை மீட்டு வருகின்ற கவிதைகளாக இருக்கிறது. தையை பல தூசு தட்டிய நினைவுகளை எல்லாவற்றையுமே எழுதியிருக்கிறீர்கள். இதிலே உங்களுக்கு தமிழர் கல்வி உங்களுடைய கவிஞர் கழகத்தை பற்றி என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கனடா தமிழ் கவிஞர் கழகம் மிகவும் வெற்றிகரமாக வளர்ந்து வருகிறது. எங்கள் சண்முகராஜா சின்னத்தம்பி அவர்கள் ஆசானா இருக்கிறார், மரபு கவி ஆசானா இருக்கிறார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மரபு வகுப்புகள் நடக்கிறது, மரபு கவி வகுப்புகள் நடக்கின்றன, ஜாப்லக்கணம். மற்றது அவர் மிகவும் சிறப்பாக தன் வகுப்பை கொண்டு சொல்வார். இந்த ஆசானை பற்றி ஒரு நிமிடம் கூற விரும்புகிறேன். அவர் மிகவும் என்னன்னு சொல்லுவாராம்டா, நாங்கள் எழுதுகின்ற பாடல்கள்ல கூட மற்றவர்களை புண்படுத்துற மாதிரி ஒரு சொல் வரவிட மாட்டார். அவ்வளவு கவனமாக இருப்பார். மற்றது சொல்லிலே கூட புண் வரக்கூடாது என்று சொன்னால் அவர் பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் புண்ணுக்கு மருத்துவம் செய்கின்றவர்களுக்கு பயிற்சியாளர். அவர் தாதியர் பயிற்சியாளராக ஆசிரியராக கடமை புரிந்தவர். அவ்வாறு கடமை புரிந்தபடியால் தான் அவர் அதை அழகாக கற்பிக்கின்ற பொழுது கூட அதை மிக மென்மையாக பார்த்து கற்பிக்கின்றார் என்று நான் நம்புகிறேன். அவர் இந்த கவிஞர் கழகத்தினால் பல மரபு கவிதை எழுதுவோரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், மரபு கவிஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மரபு கவிஞர்களை உருவாக்கும் அந்த நிறுவனத்தை நாங்கள் எங்களுடைய கல்லூரி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் கல்லூரிக்குமான நெருக்கம், கல்லூரியினூடாக இந்த நூல் வெளிவர வேண்டும் என்று எதற்காக அந்த ஆதங்கம் எப்படி ஏற்பட்டது? கனடாவில் தமிழ் வளர்த்து வரும் முதன்மை நிறுவனமாக வளர்ந்து வருகின்ற 32 வருட கால பெருமை கொண்ட கல்லூரி கனடா தமிழ் கல்லூரி 32 ஆண்டுகள் கனடாவில் தமிழை மாணவர்களுக்கு கற்பிப்பதோடு தமிழர் பண்பாடு, வரலாறு, நாகரிகம் என அனைத்து விடயங்களையும் கற்பிக்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. அதன் முதல் முயற்சியாக இந்த நூல்வெளி என்கின்ற இந்த வெளியிலே உங்களுடைய நூல் முதல் நூலாக வெளிவர இருப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அதுக்கு நாங்கள் எங்களுடைய கல்லூரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்றால் முதல் நூலாக இந்த நூல் வெளிவரப் போகின்றது. ஆமாம் உறவுகளே, கனடா தமிழ் கல்லூரியினால் முதல் ஒரு இன்னொரு பரிணாமம் முயற்சி புதிய எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் முன் கொண்டு வருவதற்கான இந்த முயற்சியில் முதலிடத்தில் இருக்கின்றார் எங்களுடைய சுகந்தி மார்க்கண்ட அவர்கள். இந்த நூலின் பெயர் நினைவு சாரல். மார்ச் மாதம் 14ஆம் தேதி ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் 2 மணிக்கு இந்த நூல் வெளியீடு இடம்பெற இருக்கிறது. நூல் வெளியீடு பற்றி கூறுங்கள். நூல் வெளியீடு எப்படி நடைபெறப் போகிறதை பற்றி கூறுங்கள். என்னத்துக்கு கேட்கிறீர்கள்? நூல் வெளியீடு 2 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அங்கே நிகழ்ச்சிகளை நடைபெற இருக்கிறது. எல்லாமே தொன்ப கல்லூரியில் தான் நடைபெற இருக்கிறது. அங்கே நூல் வெளியீடு நடைபெறுகின்ற பொழுது அப்படி எல்லோரும் வர வேண்டும், அப்படித்தானே? எல்லாரும் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எங்கள் ஊரை சேர்ந்தவர்கள், நட்பு வட்டங்கள், எங்கள் ஆசிரியர்கள், அனைத்து உறவுகள் அனைவரும் பாருங்கள், வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும் எங்களுக்கு விருந்தோம்பல் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து முதலாவதாக நூல் வெளியீட்டு பிரிவு வந்த அறிமுகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நூல் வெளியீடு ஆய்வு உரை வந்து நூல் வெளியீடு நடைபெறும். நூல் வெளியீடு என்பது என்றால் கனடாவில் பொதுவாக நூல் வெளியீடுகள் புதிதாக புத்தகங்கள் எழுதுவது, கதை எழுதுவது, புது கவிதை நூல்களாக இருந்தது. ஆனால் முழுக்க மரபு கவிதைகளை எழுத்து வருகின்ற கவிதை. ஆனால் இந்த மரபு கவிதைகளில் கூட சில ஊசிகளை குத்துகின்ற கவிதைகளும் எழுதுகிறார்கள். ஒரு கவிதையை உங்களுக்காக வாசிக்கிறேன். வாயால் சுடுவார் வடை, வாக்களிக்க கோரியங்கள் வாசலிலே வந்து நின்று நோக்கங்கள் கொள்கைகள் நீட்டிடுவர்,
ஆக்கமற்றோ ஓயா பிரச்சாரம் உண்மை தொலைந்தங்கே வாயால் சுடுவார் வடை. மெல்ல மெல்ல ஊசி போல புத்தி வரும் கவிதைகள் இங்கே இருக்கிறது. அதை போன்று நீங்கள் பலரை கிண்டல் அடிப்பது போல் இருக்கிறது. நீங்கள் அப்படியான கிண்டலான கவிதைகளை எழுதுவதற்குரிய காரணமாக இருப்பது என்ன? இது சமூகத்தின் மீது நீங்கள் எனக்கு அப்படி கொண்டிருக்கிற கிண்டலான கவிதைகள் என்று நான் நினைக்கல. இது உண்மையா நடக்கிறது தானே, அது ஒன்றும் கிண்டல் ஆமாம், இல்லையே. இது நீங்கள் இந்த சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு கண்ணால பார்த்து கேட்டு அனுபவித்தது, அதுல கிண்டல் செய்கிறது கொண்டும் இல்லை, ஆமாம் நடைமுறை தான் எழுதினார். ஆமாம் வேறு சமூகத்திற்கு எதை நீங்கள் சொல்கிறீர்கள்? சமூகத்துக்கு கொடுக்கின்ற ஒரு விழிப்புணர்வு என்று நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். அது ஏனென்றால் என்னது, முதலாவது வெண்பா? ஆமாம் ஆமாம். அதே நேரம் சமூகத்துக்கு புது கவிதையின் ஊடாக பலர் பலவிதமாக கிண்டல் அடித்து சமூகத்தை நையாண்டி செய்து பல விதமாக எழுதுகின்றவர்கள் இருக்கிறார்கள். நீங்களும் அவ்வாறு பல கவிதைகளை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதிலே பல விடயங்கள் இருக்கிறது. அஹ், வழியில்லா வாழ்வே வரவென்ற ஒரு கவிதை இருக்கிறது. மார்சிட்டி நின்றே மரபுகளை காக்கவென ஊர்முன்றில் நன்றே உரைத்திடுவர் சேர்ந்து சோர்ந்து நலிகின்ற பண்பாட்டை நல்வழியில் மீட்கும் வழியில்லா வாழ்வே வரம். இதுவும் எங்கள் சமூகத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகின்ற, அதன் மீது போடுகின்ற ஒரு அடி என்றுதான் நினைக்கிறேன். மார்தட்டி நின்றே மரபுகளை காக்கவென ஊர்முன்றில் நன்றே உரைத்திடுவர் சோர்ந்து நலிகின்ற பண்பாட்டை நல்வழியில் மீட்கும் வழியில்லா வாழ்வே வரம் என்கின்ற பொழுது மக்கள் நினைப்பார்கள் வாழ்வே வரம் என்று. ஆனால் எங்களுடைய பண்பாட்டை மீட்டெடுக்க முடியவில்லையே என்கின்ற ஒரு வலி உங்களுடைய நெஞ்சில் இருப்பதை காட்டுகின்றது. உங்களுக்கு தெரியும், சுராசா அவர்கள் எழுதுகின்ற கவிதைகளை, அது ஒரு நூல் இருக்கிறது, ஊசி என்ற ஒரு நூல். அரசியலை கிண்டடிப்பார், மக்களை கிண்டடிப்பார், மருத்துவத்துறையிலே போலிகளை கிண்டல் அடிப்பார், ஆசிரியர் துறையிலே அவலங்களை கிண்டடிப்பார். அப்படி பல விடயங்களையும் கிண்டல் அடித்து கவிதைகளை மரபு கவிதைகளாக எழுதி வெளியிட்டிருந்தார். எப்படித்தான் எத்தனை விதமான கவிதைகள் எழுதியிருந்தாலும் மரபு கவிதைகளின் ஊடாகத்தான் மக்கள் அதை உள்வாங்குகிறார்கள். அதைத்தான் எதிர்காலத்திலே மக்கள் விரும்பி கற்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், மிச்சவரை பாரதியாருக்கு பின்பு பல்லாயிரக்கணக்கான புது கவிஞர்கள், புது கவிதை கவிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான நூல்கள் வெளியாக இருக்கின்றன. அது எவ்வாறாக இருப்பினும் நீங்களும் புது கவிதைகளும் எழுத வேண்டும். காரணம் என்றால் மரபு கவிதை என்பதை மரபுக்கூடாக புது கவிதை எழுதுகின்ற பொழுதுதான் புது கவிதைக்குள்ளும் சந்தம் இருக்கிறது. அதற்குள்ளும் பல விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உதவக்கூடிய கவிதை நூல்களாக அந்த நூல்கள் இருக்கின்றன. இந்த உங்களுடைய கவிதையில் நீங்கள் விருப்பப்பட்டு எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கவிதை கூறுங்கள். மண் நினைவாக இருந்தால் நல்லது. இது எங்கள் ஊரில் ம் ஊரெண்டா தெரியும் தானே, ஆலமரம் புளியமரம் எல்லாம் ம் எங்களோட பேசிக்கொண்டிருந்தவர்கள் என்ன இருந்த அகரணை பொருள் மரங்கள். என்றாலும் எங்கள் ம் இளமை காலத்தில் அவர்களுக்கு கீழே போய் நின்று விளையாடி அந்த அனுபவங்கள் எல்லாம் நிறையவே இருக்கின்றன. ம் ம். ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நினைவில் நிற்கும் புளிய மரம் என்று எழுதியிருக்கிறேன். நினைவில் நிற்கும் புளிய மரம். குந்த நிழல் தந்து, அது அரசியல் விருத்தம். அது குந்த ஆமாம். நிழல் தந்து கந்தனின் வாசலில் கூரை விரித்திருந்தாய், சொந்த உறவென்றே ஊரவர் உன்னையே சூழ மகிழ்ந்திருந்தாய், சிந்து கனியென்றும் சுள்ளிகள் என்றும் சீர்கள் எமக்கு அளித்தாய், அந்த நினைவெல்லாம் ஆழ்மனதெங்கும் அழியா பதிவுகளே. இப்படி மிக்க போய் நன்றி. கடைசியில அந்த மரத்தை ஒரு பகை கொண்டு வந்ததால வெட்டி வீழ்த்தின அந்த துயரத்தை முடிக்கிறனர். நிறைய மரங்கதை நிறைய மரங்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. மிக்க நன்றி. நீங்கள் இதுவரை நேரமும் என்னோடு பல விடயங்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். இதிலே நான் சில வேளைகளில் கேட்காமல் விட்டிருக்கலாம். சில விடயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அவ்வாறு நான் கேட்க தவறிய நீங்கள் சொல்ல வேண்டும் நினைத்த விடயம் எது இருப்பின் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி சொல்றதா இருந்தால், இந்த மண் இந்த மண்ணில் நாங்கள் சில இதில் மறந்து மறந்து அல்லது எங்களுக்கு கிடைக்காமலே போன சில விஷயங்கள், அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காமலே போன விஷயங்கள் கூட இந்த கவிதைகள் மூலம் அவர்கள் இப்படியெல்லாம் வளமான பிரதேசத்தில் இவர்கள் வளமான நாட்டிலிருந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற உணர்வு அடுத்த தலைமுறைக்கும் தெரிய வரும். அதிகமாக அந்த இதுகளை நான் எழுதியிருக்கிறேன். ஒரு அது நான் இன்னும் ஒரு பாட்டு அதை நான் மென்ஷன் பண்றேன். இந்த கோழி கூவி நித்ரியால் எழும்புற
அனுபவம் அந்த நினைவு இப்போதைக்கு அனுபவம். ஓ ஆமாம். அதுக்கு ம். நான் முதலாவதாக எனது தாய்மண் நினைவுல முதலாவதாக அந்த பாடலாம் வைத்திருக்கிறேன். அரசியல் விருத்தம். ம். கோழி கூவி உங்களை காலை எழுப்பும். ஓ அதிகாலை இரு எலாம். ஓ, அதிகாலை இருளினை எலாம். ம். இருளினை விழுங்க கீழ்வான் இரவியும் ம். எழுந்து வரவே ம். பெருங்குரல் எடுத்துச் சேவல் பிரியமாய் ஊரை கூட்ட ம். குருகுகள் கானம் பாட குடிசைகள் விழிப்புக் கொள்ள வருகவே வைகள் என்றே வரவேற்று வாழ்ந்த மண்ணே. இப்படி ம். போகுது. கடைசியா சொற்றுக்கு பஞ்சமில்லா சிறப்புகள் கொண்ட மண்ணே என்று நான் முடிக்கிறேன். நன்றி, அது நன்றி. மிக்க நன்றி. உங்களுடைய கவிதைகளை நீங்கள் பார்க்காமலே கூறுகின்ற பொழுது கூட, அதிலே ஒரு அனுபவம் இருக்கிறது. கவிதை அனுபவம் என்பது சிலர் பார்த்து அதை வாசித்து சொன்னால் தான் அது அவர்களுக்கு புரியும், ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்கள் எழுதிய கவிதைகளை நினைவில் வைத்து கூறுகின்ற பொழுது, அதை பார்க்காமல் கூறுகின்ற பொழுது மிக்க ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் கவிஞர்களும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு இதயத்தை எழுதினால் திருப்பி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லவே மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அதை சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் அந்த கவிதையோடு எவ்வாறு ஒன்றி இருக்கிறீர்கள், அந்த கவிதைக்குள் நீங்கள் எப்படி இணைந்து பிணைந்து இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே உங்களுடைய நூல் மார்ச் மாதம் 14ஆம் நாள் ஸ்காப்ரோ ஸ்வீட் சென்டரில் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த நூல் வெளியீட்டிலே தமிழ் கல்லூரியின் முதல் முயற்சி உங்களுடைய நூல். அந்த முயற்சியை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு, வெண்பாவில் புகழேந்தி பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கோவையுலா அந்தாதிக்கு ஒட்ட கூத்தன் கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் வசைபாட காளவேகம் பண்பாய பகர்சந்தம் படிக்காது அல்லார் ஒருவர் பாட ஒணாதே என்று ஒரு பாடல் இருக்கிறது. அதிலே உங்களை வெண்பாவுக்குள் பழனிக்கு பரணிக்கோர் ஜெயங்கொண்டாருக்குள் சொல்லுவதா, உயர் கம்பனுக்கு சொல்லுவதா, அல்லது கோவை அந்தாதிக்கு சொல்லுவதா, எது என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் வெண்பாவில் நிறைய எழுதியிருப்பதனால் நீங்கள் வெண்பாவில் பொன்பாவை தந்திருக்கின்ற உங்களுக்கு இந்த பொழுதிலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் எங்களோடு உங்களுடைய நேரத்தை செலவு செய்து உங்களுடைய நூல் பற்றிய விவரத்தை, அந்த அறிமுகத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் நூல் வெளியீடு மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2 மணிக்கு ஸ்காப்ரோ ஸ்வீட் சென்டரில் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மற்றும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவோம். மீண்டும் ஒரு பொழுதில் முழுமையான நீண்ட கவிதைகள் பற்றி பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைவோம் என்று எடுத்து கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுகந்தி மார்க்கண்டே. வணக்கம். வணக்கம்.